மறைந்த பத்மஸ்ரீ டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனாரின் 12ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி சென்னை போயஸ் கார்டனில் உள்ள அவரது நினைவு இல்லத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், முன்னாள் மேயர் சைதை துரைசாமி, காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்த் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் ப. சிவந்தி ஆதித்தனார் நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் 12வது நினைவு தினத்தையொட்டி திருச்செந்தூரில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. வீரபாண்டியன் பட்டினம் சாலையில் அமைந்துள்ள பத்மஸ்ரீ டாக்டர் ஐயா சிவந்தி ஆதித்தனாரின் திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் வருவாய் கோட்டாட்சியர் சுகுமாரன் மற்றும் வட்டாட்சியர் பாலசுந்தரம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சிவந்தி ஆதித்தனாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனையடுத்து பல்வேறு முக்கிய பிரமுகர்களும் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பத்மஸ்ரீ டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனாரின் 12வது நினைவு தினத்தையொட்டி தினத்தந்தி குழும தலைவர் மற்றும் குடும்பத்தினர் அஞ்சலி செலுத்தினர். பத்திரிகை உலகின் ஜாம்பவானும் கல்வி, விளையாட்டு என பல்வேறு துறைகளில் முத்திரை பதித்தவருமான மறைந்த பத்மஸ்ரீ டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனாரின் 12வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி சென்னை போயஸ் கார்டனில் உள்ள நினைவு இல்லத்தில் அவரது திருவுருவ படத்திற்கு ப. சிவந்தி ஆதித்தனாரின் மனைவி மாலதி சிவந்தி ஆதித்தன், தினத்தந்தி குழும தலைவர் பாலசுப்ரமணிய ஆதித்தன், தினத்தந்தி குழும இயக்குநர் சிவந்தி ஆதித்தன் மற்றும் குடும்பத்தினர் மலர் மாலை சூட்டி அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது.